வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம மை ஜுவல் கலெக்ஷனில் பார்க்க போகிறது ஒரு தாலி செயின் பார்க்க போகிறோம் வித் முகப்பு. தாலி செயினோட ஒரு முகப்பு அட்டாச்சாக இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த முகப்பு தான் இந்த செயின்லேயே ஸ்பெஷல். இந்த முகப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோன்ஸுமே டைமண்ட்ஸுங்க. எல்லாமே இது எல்லாமே டைமண்ட்ஸ். தட் மீன்ஸ் கிளியர் டைமண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் எமரால்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 2 ரூபி இருக்குது மேலேயும் கீழேயும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே ப்ரெஷியஸ் தான். இது நான் ஒரு டெய்லி வேராக தான் போட்டுட்ருக்கேன். இது நாங்கள் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் தான் வாங்கினோம். ரீசெண்டாக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க புதுசாக. ஸோ அதுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் அந்த ஷோரூமை விசிட் பண்ணும்போது தான் அங்கே இந்த பீஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, இந்த செயின் வித் முகப்பு. ஸோ உடனே நாங்கள் இந்த செயினை வாங்கி அதுக்கப்புறம் இதை நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் போட்டுட்ருக்க தாலி செயின் இது தான். ஸோ ரொம்ப அழகான ஒரு செயின். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா 106 டைமண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. அந்த 3 பீசஸில் 1 2 இந்த 3 பீஸில் பார்த்திங்கன்னா 106 டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு 60 டைமண்ட்ஸ் கிட்ட பெரிய டைமண்ட்ஸே இருக்குது. சின்னதெல்லாம் சேர்த்திங்கன்னா 106 இருக்குது. அப்புறம் ஒரு எமரால்டும் 2 ரூபியும் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல செயினுங்க இது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இது என்ன கலெக்ஷனில் வருதுன்னா, இந்த மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் வாங்கினது இது ஆனிகா கலெக்ஷனில் வருது அவங்க கடையில். ஸோ ஆனிகா கலெக்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி என்னோடய நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனிகா கலெக்ஷன்னா கிளியர் டைமண்ட்ஸை 22 கேரட்ஸில் செட் பண்ணுறது தான் ஆனிகா கலெக்ஷன் அவங்க நேம் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 18 கேரட்ஸில் தான் செட் பண்ணுறாங்க. செட் பண்ணும்போது என்னென்னா 18 கேரட்டில் செட் பண்ணும்போது அந்த டைமண்ட்ஸை நம்ம சுற்றி ஆல் டைரக்ஷன்ஸ்லேருந்து பார்க்கலாம். லைட்டு எல்லா சைட்லேருந்தும் படும் அந்த டைமண்ட்ஸ் மேலே. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் நல்லா ரொம்ப இன்னும் பிரைட்டராக இருக்கும் 18 கேரட்டில் செட் பண்ணும்போது. அதே இது இப்போ இந்த செயினில் இதெல்லாம் 22 கேரட்டில் செட் பண்ணியிருக்காங்க. 22 கேரட்னால் எப்படின்னா நமக்கு க்ளோஸ்டு செட்டிங், ஃபுல்லாக கோல்டு அடைச்சிடும். மேலே மட்டும்தான் நம்ம லைட் படும் இந்த டைமண்ட்ஸ் மேலே. அப்போ மட்டும்தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு செட்டிங்கில் பண்ணுறது தான் 22 கேரட். ஏன்னா 22 கேரட்டில் அவங்க 18 கேரட் மாதிரி பண்ணுனா விழுந்துடும் டைமண்ட்ஸு. ஸோ அதனால் அவங்க க்ளோஸ்ட் செட்டிங்கில் தான் பண்ணுவாங்க. அதுதான் ஆனிகா கலெக்ஷன். இதுதான் எங்களுக்கும் பிடிக்கும். 22 கேரட்ஸ் தான் எங்களுக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்ட் 18 விடைக்கும். ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனிகா கலெக்ஷன் எதனால் 22 கேரட்டு எல்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த செயினோட கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 52.4 கிராம்ஸ் இருக்குது. நெட் வெயிட் 51.9 கிராம்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா டைமண்ட்ஸுமே கிளியர் டைமண்ட்ஸ் தான். ஸோ இந்த டைமண்ட்ஸோட கேரட் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா 0.96 கேரட்ஸ் இருக்குது டைமண்ட்ஸோட கேரட் வேல்யூ. அப்புறம் இதோட கலர் பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ்க்கு ஒரு கலரும் இருக்குது, இஎன்எஃப்க்கும். இந்த இஎன்எஃப்ங்கிறது ஒரு நல்ல கலர், பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் கிளாரிட்டி விவிஎஸில் வருது. விவிஎஸ்னால் ரொம்ப ஹை குவாலிட்டிங்க. ஆஸ் யூஷுவல் அது ஹை குவாலிட்டி தான். இதை பற்றியும் நான் உங்களுக்கு என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ விவிஎஸ்ங்கிறது உள்ளே ரொம்ப ஹை குவாலிட்டி. ஸோ இந்த செயின் நான் இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்க செயின் தான் இது. ஆல் டைம் போட்டுட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி தான் இதை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இப்போ தான் நான் ரிமூவ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அல்லது எப்போவுமே என் கழுத்தில் தான் இது இருக்கும். நான் எப்போவுமே குளிக்கும்போது எல்லா டைம்லேயும் நான் இதை போட்டுட்ருக்கேன். ரிமூவ் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் இதுதான் என்னோடய தாலி செயின். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. சாரீஸோட சில சுடிதாரோட எதில் வேணால் அந்த சைடில் இந்த முகப்பு தெரியும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. பீப்புளுக்கு எகெயின் கெஸ் பண்ணவே முடியாது இது என்னது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது, என்னென்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த செயின். நீங்களும் போய் பாருங்கள் மலபாரில். இது மாதிரி ஆனிகா கலெக்ஷன்னு அவங்கக்கிட்ட சொல்லி கேளுங்க. ஸோ அவங்க உங்களுக்கு இதை காட்டுவாங்க. இது மாதிரி அவங்க ஒரு 10 செயின்ஸ் கிட்ட இந்த ஆனிகா கலெக்ஷனில் இந்த மாதிரி முகப்பு செயினே வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஷோரூம்லேயும். அதில் நமக்கு கொஞ்சமாக டைமண்ட்ஸ் வச்சது, இப்படி ஒரு 3 செட்டில் டைமண்ட் செட் பண்ணது, இதில் லக்ஷ்மி வர்றது மாதிரி கூட அவங்கக்கிட்ட டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. லக்ஷ்மியில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிற மாதிரிலாம்.
ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பை லக் எது வேணால் கிடைக்கலாம். இதோடைக்கும் பெஸ்ட் டிசைன் கூட கிடைக்கலாம். அப்புறம் இதோட எமரால்டு அண்ட் ரூபி கேரட் சொல்ல மறந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா 1.16 கேரட் இருக்குது. ஸோ இந்த ரூபியுமே இந்த எமரால்டுமே கொஞ்சம் பெருசு தான், அதான் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது இதில். ஸோ நல்ல ஒரு பீஸ். நீங்களும் பாருங்கள், ஷோரூம் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா போங்க, வாய்ப்பு கிடைச்சா பர்ச்சேஸ் பண்ணுங்கள், எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.